நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீஷ்வம் விஜயகுமார். ரீசெண்டாக வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணி தான் நல்ல ஆதரவு கொடுத்துருந்தீங்க. இப்போ பாருங்கள், இன்றைக்கி சுக்கிர பெயர்ச்சி இதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சுக்கிர பெயர்ச்சிங்கிறது ஒரு ஜாதகத்தில் சுக்கிரனோட அம்சம் நிச்சயமாக ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன் அப்படின்னா, செல்வ கடாட்சம், லக்ஷ்மி கடாட்சம், 16 வகை செல்வங்கள். இந்த காலகட்டத்தில் ஏன் சுக்கிர பயிற்சி பார்க்குறோம் அப்படின்னா, சுக்கிரன் என்ற கிரகம் தனுசில் மாறி நிற்கும்போது கூட சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரனோட மொத்தம் 4 கிரகம் சேர்க்கை. இதை குரு என்ற தனக்காரகன் பார்க்கிறான். தனக்காரகன் அது மட்டுமா, செவ்வாய் நட்பு கிரகம், செவ்வாயின் 10ஆம் பார்வை. மொத்தம் இந்த காலகட்டத்தில் நிறைய கிரக சேர்க்கை, நிறைய பாவங்கள் நடக்குது. முதல் பார்த்துருந்தோம், நிறைய கிரக சேர்க்கைகளில் தீய கிரகங்கள் சேரும்போது உலக அளவில் ஒரு மாறுதல், தவறான கொரோனா மாதிரி நடந்தது. நல்ல கிரகம் சேர்க்கும்போது அப்போ நல்லது நடக்க போகுது. அது இந்த ராசிக்கு என்ன பண்ண போகுது? அப்போ இந்த ராசிக்கு ஏன் இப்படி இப்போ இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோன்னா, சுக்கிரன் இல்லாமல், லக்ஷ்மி கடாட்சம் இல்லாமல் ஒரு மனிதன் அவ்வளோ சிறப்பாக இயங்க முடியாது. வள்ளுவன் வாக்கு தான் எனக்கு ஞாபகம் வருது. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. அப்போ பொருள் அப்படிங்கிறது அத்தியாவசியமாக அனைவருக்கும் தேவை, வாழ்வதற்கு அடிப்படையாக தேவைப்படுது. அதுதான் இங்கே பார்க்க போகிறோம். இதில் இந்த சுக்கிர கடாட்சத்தில் சார் சொத்து சுகங்கள் எப்படி இருக்கும், குடும்ப சம்பந்தப்பட்ட சந்தோஷ நிகழ்வுகள் இருக்கும், சுக்கிரன் கணவன் மனைவி இணைவு, கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட அந்யோன்யங்கள் இது எப்படி இருக்குது. அப்போ வேலை என்ற இடத்துல கம்ஃபர்டபுளாக இருப்பானா, கம்ஃபர்டபுள் அப்படின்னா சுக்கிரன். சார் பிஸ்னஸ் பண்ணுறோம், ஒரு பிராண்டிங் பண்ணிடுவேனா, ஒரு பாப்புலாரிட்டி வந்துடுமா, நானும் ஒரு பெரிய கடை வச்சு பெரிய லெவலில் வரணும்ல என்று ஒரு தாகத்தோடு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோஸ்களை நிச்சயமாக வருது. இல்லை சூட்சமாக ஒரே ஒரு விஷயம், பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஒரு சிலருக்கு மரணப்படுக்கையில் இருக்கிறவருக்கு சுக்கிரன் யோகம் இருந்தால் பிழைத்து விடுவார்கள். ஏன்னா சுக்கராச்சாரியார் அப்படிம்பாங்க. அதாவது சாகா லெவலில் இருக்கிறவங்களுக்கு கூட சுக்கிரனோட அருள் இருந்தால், புராண கதையில் சொல்லுவாங்க, சுக்கராச்சாரியர் மீண்டும் மீண்டும் பல பேர் உருவாகி வந்துடுவாங்க. அதுதான் இந்த இதில் நீங்கள் இந்த பயிற்சி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் நடத்தக்கூடிய மாதமாக இருக்கிறது. அதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் கண்டிப்பாக போது முழுசாக பாருங்கள். தாயுள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே, சுக்கிர பயிற்சி, சுக்கிர கிரக கூட்டுகள் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் நிகழ்கின்றன. அள்ளி கொடுக்க கிரகங்கள் காத்திருக்கின்றன. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக உங்கள் ராசியே பிறக்கும் பொழுது ஆட்சியோடன் வலுவோட பிறக்கிற ராசி நீங்கள். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இத்தனை கிரகம் ஒன்று சேருது. இப்போ 6ஆம் இடத்துல இத்தனை கிரகம் செல்லும்போது என்ன ஆகுன்னா, நல்லவர் யார் கெட்டவர் யாருன்னு பிடிபடுகிற காலகட்டம். 6ஆம் இடம் தான் ருணரோக சத்துரு, உடல் வெப்பம் நிலை சம்பந்தப்பட்ட ஹீட் சம்பந்தப்பட்டதெல்லாம் புரிதல் ஏற்படும். இது கவனம். நல்ல விஷயம் என்ன தெரியுங்களா, வேலையில் அதுங்க வேலை கிடைக்குங்க. 6ஆம் இடத்துல கிரகம் இருந்தாலும் ஏதோ தசாபுக்தி அந்தரமாக சப்ளாடோ வந்துடும், வேலை கிடச்சிரும். இப்போ தாங்க அப்பாடா, நான் எண்ணிய வேலைகள் நிச்சயமாக இருக்கும், நான் நினச்ச மாதிரி வேலை நினச்ச மாதிரி இடத்துல கிடைக்குது. ஆனால் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. கிரகங்கள் என்ன பண்ணுதுன்னா, சார் கல்யாணமாகி கணவன் மனைவியோடு இருக்கிறவங்க, குடும்பத்தோடு இருக்கிறவங்க, முதல்ல நீ போய் வேலைக்கு ஜாயின் பண்ணு, பின்னாடி குடும்பத்தை கூப்பிட்டு போன்னு வச்சிரும். அப்போ நான் சொன்னேன், ஒரு சில மாதங்கள் தானே, முதல்ல வெளிநாடாக இருக்கலாம், வெளி மாநிலமாக இருக்கலாம், நிச்சயமாக ட்ரை பண்ணுங்கள். கவர்மெண்ட் எக்ஸாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கெலாம் ப்ரிப்பேர் சூப்பராக பண்ணுங்கள், வாய்ப்புகள் அதிகம். இப்போ டாக்டர், ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் அற்புதமாக இருக்கிறது. மாணவர்கள் தான் என்ன பண்ணால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரிப்பேர் பண்ணணும். உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது இன்டர்வியூ சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி உள்ளே என்ட்ராகிற மாதிரி, கேம்பஸ் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ண சொல்கிறது. அந்த கேம்பஸ் இன்டர்வியூ வரப்போகுதுங்க, கரெக்டாக அந்த காலத்தில் தான் கேம்பஸ் இன்டர்வியூ வரும், தெரியுதோ இல்லையா அட்டன் பண்ணிடுங்க. ஆக ஒரு நல்ல காலம் பிறந்து விட்டன. என்ன கெடுதல் இப்போனா, ஒரே ஒரு கவனம்னா, உங்கள் ராசிக்கு 2ல் கேது, 8ஆம் இடத்தில் ராகு. இந்த ராகு கேது இந்த சர்ப கிரகங்கள் செய்யும் ஜாலங்கள் தான் ரொம்ப இது. சார் குடும்ப சின்ன பிரச்சனையோ, வாக்கில் டக்குன்னு அவசரம் விட்டு பேசுகிறதோ, ஏதோ தொந்தரவு வந்து அந்த காலகட்டமாக இருக்குது. அப்போ கேது பகவான் வந்து ஹெல்த் வைஸும் ஏதோ ஒன்று கண், பல், செலவு அது மாதிரி வந்துட்டுருக்கு. ஆனால் பொருளாதாரத்தில் கொடுத்து செலவு பண்ண வைக்கிறார். 8ல் இருக்கிற ராகு தான் உங்களை தூண்டிகிட்டே இருக்கும், முதலீடு பண்ணு, ஷேர் மார்க்கெட்டில் பண்ணு, ட்ரேடிங் பண்ணு,
ட்ரேடிங் பண்ணக்கூடாத காலகட்டம். நிறைய கடகராசிக்கார பணத்தை விட்டாங்க. ட்ரேடிங்னு ஜாதகம் பார்க்கணும். இந்த ஜாதகத்திலே நாங்கள் கரடி ராசி அது, காளை ராசி அதுன்னு இருக்குது. அதெல்லாம் பார்த்தா தான் சார் ட்ரேடிங் பண்ணுவேனா இல்லையா, விட்ட பணத்தை பிடிக்க முடியுமா இல்லையா, இதுதான் எங்கள் அமைப்பா, அதெல்லாம் தெளிவாக சொல்லிடலாம். ரைட். அப்படி யாராவது ஜாதக ரீதியாக ஃபுல் டீட்டெயில் ஜாதகம் தொழில் ரீதியாக பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இதில் பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜிலாம் இருக்குது. இப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். எப்பொழுதுமே இந்த ராசிக்கு திருமணம் சம்மந்தப்பட்டது பண்ணும் பொழுது நல்ல முகூர்த்த நாள் பண்ணணும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 7, 8 சம்மந்தப்படும் பொழுது கவனமாக திருமண தேதி பொருத்தணும். நீங்கள் கோயிலில் வைக்கலாம், மண்டபத்தில் வைக்கலாம், எங்கே வேணால் அது உங்கள் விருப்பம். ஆனால் முகூர்த்த தேதியில் காம்ப்ரமைஸ் கூடாது. இந்த முகூர்த்த தேதி கரெக்டாக வச்சுட்டா சிறப்பாக இருந்துடும். இந்த ராசி இந்த குழந்தை சம்மந்தப்பட்டதுக்கு சார் குழந்தைகளுக்கு கல்வி வேலைகள் கிடைக்குமா, குழந்தைகள் சம்மந்தப்பட்டதில் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. குழந்தைகளால் பெருமிதம் அடையக்கூடிய கால சூழ்நிலை வந்தாச்சு. வருத்தப்பட்டு இருந்தவங்க பெருமிதம் அடைகிறதுக்கு, பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்டதுக்கு ஒரு விடிவிலக்காக ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுது. ஆனால் ஒன்றே ஒன்று கவனிச்சுக்கணும். இந்த ராசி சார் ரத்த சம்மந்தப்பட்டவங்க சிலர் ஏமாற்றிட்டாங்க, இந்த இடம் சம்மந்தப்பட்டது வண்டி சம்மந்தப்பட்ட கொடுத்து ஒரு சிலர் ஏமாற்றிட்டாங்க. இந்த மாதிரி சின்ன ஒரு இது இருக்குது. அது ஜாதக ரீதியாக லக்ன ரீதியாக பார்த்து அது சரி பண்ண வேண்டியது. இந்த நேரத்தில் சஷ்டி விரதம் இருந்தால் சகலத்தையும் வெல்லும் சூழ்நிலை வந்து விட்டன. நல்லா பார்க்குறேன். ஏன்னா சஷ்டி விரதம் இருந்து இந்த சுக்கர பயிற்சி காலம் ஒரு சஷ்டி காலகட்டத்தில் ஒரு நாள் விரதம் இருந்து பாருங்கள், எண்ணிய விஷயங்கள் அனைத்தும் ஜெயிச்சிருவீங்க. ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க சின்ன பிரச்சனையாகவே இருக்குது, மீண்டு வந்துடுவீங்க. ஒரே ஒரு விஷயம், கூட்டு என்ற வகையில் ஆண் கூட கூட்டு, பெண் கூட கூட்டு போடுவது ஈஸி. ஆண் பெண் அந்த மாதிரி கூட்டு நிறையா போடுறது இந்த காலகட்டத்தில் தவறான சூழ்நிலையாகும். மாற்றான் தோட்டத்தை மல்லிகைக்கு மனம் உண்டுங்கிற ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டுடும். ஆண் பெண் இணைவு கூட்டு இந்த காலகட்டத்தில் அட்வைசபிள் இல்லை. பட் லக்ன ரீதியாக பார்க்கணும். ஆல்ரெடி இருக்கிற கூட்டு கூட கவனமாக இருக்க வேண்டியது. ஹெல்த் வைஸ் பார்த்துக்கங்க. தொந்தரவுகள் எல்லாம் சரி செய்யும் காலகட்டங்கள். ஆக மொத்தம் இந்த இதில் தன்வந்திரி மந்திரம் கேட்டு வர உடல்நிலை சீராகும். ஆக நல்ல காலம் பிறக்கின்ற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஏதோ கேள்விகள் சார் மைண்டில் ஒரு கேள்வி இருக்குது, ஒரு பாயிண்ட் நாங்கள் தேவைப்படுது, கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நிறைய வீடியோ கொடுத்துருக்கோமே. ஆக நல்ல காலம் பிறக்க உங்களுக்கு அன்பு வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.